அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் உங்கள் வீட்டு பிள்ளை பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் ஆகிய ராஜ நடிகர் அன்பு தம்பி நமது MK வல்லரசன், நமது சொட்டதட்டி மாநகர் கண்டெடுத்த அன்பு தம்பி குமார் அவர்கள் விளங்கும் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடக விமர்சையாக நடைபெற இருப்பதால் ஆங்காங்குள்ள நாடக கலா ரசிக பெருமக்களிடம் இருந்த மேடைக்கு உண்டாக அமைதி காத்து எங்கள் நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கிறோம். ஜெகஜனனி சுகவாணி தயாணி ஜெகஜனனி சுகவாணி தயாணி மலரெல்லாம் மனம் வீசுது உங்கள் கோபுர கலசத்திலே மலரெல்லாம் மனம் வீசுது மலரெல்லாம் மனம் வீசுது ஒவ்வொரு கலகத்திலே ஒளி வீசுது தாடாமல் வந்து தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதாடுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ சித்திக்கும் தேன்வாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ சித்திக்கும் தேன்வாயும் கண்ணீர் தமிழோ சொக்கருக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் உள்ளாசல் கல்யாண கோலமம்மா காலமெல்லாம் உள்ளாசல் கல்யாண கோலமம்மா தாடாமல் வந்து தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுதாடுது மாலை பொன்னாளே காலம்மா பூஞ்சோலை நீருங்க அலங்காரம்மா மாலை பொன்மாலை காலம்மா பூஞ்சோலை நீருங்க அலங்காரம்மா
மணல் வீசுது கோபுர கலகத்திலே ஒளி வீசுது காணாமல் வந்து நன்றி நன்றி நன்றி. ஏறாத மலை ஏறி எருதிரண்டு தத்தளிக்க பாராமல் செய்து கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஏறாத மலை ஏறி எருதிரண்டு தத்தளிக்க பாராமல் செய்து கொடுப்பான் பழனி மலை வேளவனே. பாராமல் செய்து கொடுப்பான் பழனி மலை வேளவனே. ஏறாத மலை ஏறி எருதிரண்டு தத்தளிக்க பாராமல் செய்து கொடுப்பான் பழனி மலை வேளவனே. பாராமல் செய்து கொடுப்பான் பழனி மலை வேளவனே. நன்றி நன்றி நன்றி. சிவகங்க சீமையிலே சிங்கம் ரெண்டு வாழ்ந்ததம்மா நமக்கெல்லாம் காவல் தெய்வம் மருது பாண்டிய தலைவரம்மா. ஓ
வந்து சென்ற நன்றி நன்றி. என்ற திருவள்ளுவர் சொல்லுங்க. தனவளன் ரேடியோஸ் உரிமையாளர் தனவளன் அவர்களுக்கு தூதை கிராமத்தின் சார்பாகவும் அருள்மிகு செல்வனர் ஆலயத்தின் இங்கே ஆர்மோனி வாசிக் கொண்டிருக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நல்ல அன்பு மாப்பிள்ளை வெங்கல குரலோன் நாடக உலகின் டிஎம்எஸ் என்று போட்டப்படுகின்ற செய்யாமங்கலம் கண்டெடுத்து KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது தூதை கிராம விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மருமகன் நமது அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக விளங்கக்கூடிய நமது ஏனாதி கண்டெடுத்த அன்பு மருமகன் NR ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி குலசேகர் நல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது.
இங்கே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காதல் இளவரசன் யூடியூப் புகழ் நமது ஓஏபி எஸ்கே கூலிச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பண்ணன் நமது தமிழ்நாடு மின்சார வாரிய இபி வயர்வேணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இவ்வரங்க மேடையில் பபன் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கும் சம்மகுளத்தின் சிங்கக்குட்டி அருமைமிகு பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் ஏ சண்முகராஜா அவர்களுக்கு பபன் காமிக் அவர்களுக்கு தூதை கிராமத்தின் சார்பாகவும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் நன்றியா 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 அண்ணே அண்ணே ஒரு துண்டு எடுத்துவாங்க. இங்கே எங்களை எல்லாம் ஊடகம் மூலமாக யூடியூப் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற வெளிநாடுகளில் வாழ்கின்ற எனது அன்பு உள்ளங்கள் இந்த நாடக நடிகர்களையும் இந்த நாடகத்தையும் பார்த்து தன் மனைவி மக்கள் எல்லாம் மறந்து இன்றைக்கு ஒரு 8 மணி நேரம் டியூட்டி 2 மணி நேரம் ரூமில் தங்குறவங்க இந்த நாடகங்களை பார்த்து பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். மாயகுலம் மாதவண்ணன் அவர்களுக்கு நமது தூதை கிராமத்தின் சார்பாகவும் செல்வ விநாயகர் விழா கமிட்டியின் சார்பாகவும் கொண்டாடி அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி 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 நன்றி. இந்த முக்காடுகள்லாம் எடுத்துருங்க. முதல் கோணமே முற்றிலும் கோணமாயிரும். தயவு செய்து முக்காடுகள்லாம் எடுங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதியார் தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் பொருளுக்கெனங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மின்சார வாரிய உள்ளங்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கிராமமாகிய தூதை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காளையார் கோயிலை கட்டி முடித்த மாமன்னர் மருதுபாண்டியனுடைய இளைஞர் அப்படி மன்றத்தைச் சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் அன்னை மீனாட்சி உலகத்தில் அமர்ந்திருக்கின்ற ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் எங்களது தாயும் தந்தையுமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுற்றுவட்டார நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி. நாடகம் ஆரம்பிச்சாச்சு மாப்பிள. கூத்துல கோமாளி வந்தாச்சு. நாடகம் சிறப்பா இருக்கா யார் காரணம் மாப்பிள? உங்களை வச்சுட்டா நாங்க. ஆமா வந்த உடனே நானும் மாப்பிள ராமதாஸ் 8:40 வந்துட்டோம். ஆமா இந்த நாடகத்தை வாங்க வாங்க வாட்டர் போர்டு அருமைமிகு பாசத்துக்குரிய தம்பி சுகுமாரன் அவர்களுக்கு தூதை கிராமத்தின் சார்பாகவும் அருள்மிகு செல்வனார் ஆலயத்தின் சார்பாகவும் பொன்னாடையை போர்த்தப்படுகிறது. தண்ணி தான் முக்கியம் மனுஷனுக்கு. இந்த தண்ணியை சொல்றேன். அந்த தண்ணியே வாழ்வு அப்பப்போ அடைச்சிக்கிறோம், போய் திறந்து விடணும். அதான் வாட்டர் போர்டுக்கு துண்டு. நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா உங்களை வச்சுதான் நாங்க. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு வைங்க, நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். 100 நாள் வேலையை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆமா என்றால் 100 நாள் வேலையை கொடுத்துதான் ஆம்பளையும் பொம்பளையும் இன்னைக்கு சோம்பேறியா போனது காரணமே. ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாதே. 100 நாள் வேலை பார்க்க போற ஆண்களும் பெண்களும் சம்பளம் எவ்வளவு மதன் ராஜா? 350 320 350 320 இடத்துக்கு தக்கன கொடுக்குறாங்க. இந்த 350 ரூபாய் சம்பளத்தை ஒரு கட்டப்பை எடுத்துக்கிட்டு திருப்பாச்சேரிக்கு போனா ஒரு கட்டப்பை நிறைய சாமியா வாங்கலாம். நம்ம தூதை கம்மா, நம்ம தூதை ஓட, நம்ம தூதை ரோட்ல மரத்தை நடுறதுக்காக வேண்டியதான் இந்த 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை பார்க்க போற ஆம்பளை பொம்பளை எப்படி போறாங்க? அடே அப்பா, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி பொம்பளை எல்லாம் பூனம் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். டெவலப்மெண்ட் ஆபீஸ்க்கா போற இதுல தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட கூட வயர் கூட எல்லாமே ஆபீஸுக்காக வர. அடையே அப்ப ஆம்பளை ஊரா சாரதி வேட்டி சாரதி சட்டை கம்மா கம்மண்டு செண்டு வேற சீட்டு கட்டு வேற எடுத்து இதுல 3 கட்டு சீட்டு கட்டு வேற. இவர் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பாச்சேத்தி போயிருவாரு. தூதையில வெட்டி தள்ளுறாங்க. இவங்க வேலை எப்படி வேலை? இவர் பஞ்சாயத்து கிளார்க்கார்ல இருக்காருல, அவர் கம்பிட்ட 3 அடி அளந்து போட்டு போயிருவார். அவர் நோட்டை தலைக்கு வச்சு அவர் தூங்கிடுவாரு. இவங்க வேலை எப்படி வேலை? உட்காந்து புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. எப்படி 350 செத்து போச்சு. உட்காந்துக்கிட்டு சுத்தி சுத்தி உட்காந்துக்கிட்டு தலையில பேன் மாத்துக்கிட்டு அடியே அடியே இருளாயி சங்காயி இந்த குறிச்சா மேந்த அவளை தள்ளிட்டு போயிட்டாங்க.
தள்ளுறதுக்கு தான் தள்ளிட்டு போறேன். இந்த ஆர்முக மயந்த அவளை கூட்டு குத்தா எதுல வாயில வாய பறந்து இதுல இது ஆம்பளை ஊரா 3 கட்டு சீட்டு கட்டு இருக்குல்ல, இதுல நாக் அவுட் நாக் அவுட். இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்க் கிட்ட கேட்பாரு. எப்படி? ஹலோ சார், யார் பேசுறது? சொல்லுங்க சார், நான் தான் தூதை கிளார்க் பேசுறேன். கிளார்க்கா சார்? ஆமா சார். தூதையில வேலை எப்படி நடக்குது? 55 அடி தோண்டிட்டேன், மயத்தை புடுங்கிட்டேன். நீ தான் புரணி பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? அப்ப நாடகம் என்பது என்ன தெரியுமா? வெறுங்கடத்தோட போறது, வெறுங்கடத்தோட வந்துடுறது, வெறுங்கடத்தோட வந்துடுறது. ரோட்ல ஊண்டுற கண்டு ஒரு கண்டு முளைக்கல, ஒரு கண்டு முளைக்கல. உங்களை எல்லாம் வெட்டலையா இல்ல காசை வெட்டி போட போறேன். சிச்சுக்கா அப்புறம் எப்படியா இருக்கணும்? அப்புறம் நாடகம் பார்க்க வர்றவங்க அந்த நாடக கண்ணோட்டத்தோட ரசிக்கணும். நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும்? வீட்டை விட்டு பரப்பிட்டு வரையிலே அப்படியா எப்படி வரணும்? பொண்டாட்டி புருஷன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க புருஷனத்தை கூட்டிக்கிட்டு எப்படி வரணும்? ஆச்சரியத்தோட கேட்கணும். ஏமா நம்ம தூதையில் நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதரு, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? ஆமா கிழிச்ச நீண்ட முண்டை சுடுகாடு வர முண்டை மாத்திரை திங்கவே நேரம் உள்ள முண்டை. நீட பேண்டுட்டு எந்திரிக்க முடியல, மூக்கையூர் மாதிரி மூஞ்சிய உடைச்சு விடுவேன் பேசாண்டுறேன். யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரையிலே மதனு ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, என்னமோ ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி. ஆமா, இடுப்புல பிள்ளை, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றோம். நாக்குட்டி நம்ம நாடகம் பாக்குது. நாக்குட்டி அந்த ஊர்ல நாடகம் பார்த்துச்சு. அந்த மாவுருண்ட மண்டைய வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு தின்னுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்பு சலப்பு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி மூக்காயி சொல்லிடி சங்காயி சங்காயா நம்ம தூதையில நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை யாரு? சூப்பர் மங்கை. சூப்பர் பிள்ளை, சூப்பர் பிள்ளைன்ற சூப்பர் மங்கை இல்ல, சூப்பர் மங்கை சாதாரண அல்ல. நாடக உலகத்திலே ஒரு கிங்கு, ஒரு நாட்டிய பேரொழி. ஆமா, ஒரிஜினல் செவப்பு நயன்தாராவுக்கு எடுத்து அந்த பிள்ளை தான் 1 நம்பர் லூஸ் முண்டை. ஐயோ நல்ல முண்டை அடியேன் அப்படி சொல்ல மாட்டேன். இந்த ராதாச்செல்வி வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு கை இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னு இந்த கை கொஞ்சம் கொஞ்சமா ஏன் அதுக்குள்ள போகுது? அங்கதான் வெது வெதுன்னு இருக்கும். 1 மணிக்கு மேல இதுல வச்சுக்கிறியா? மைக் செட் ஓனர் தனபால் அங்கிட்டு வர சொல்லு, கொட்டையவே சுத்துறியா ஒரு மாதிரியா. ஆமா, டப்பக்குன்னு கையை விட்டு பார்த்தாலும் பார்ப்பேன். கோபாலு தனபாலு ஆமா இதுக்குன்னு வருவாங்க மாப்பிள்ள. சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. இது பேய் இப்படி சிரிச்சா ஏர்வாடியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சுடுகாட்டுல பாய்ச்சாமத்தை இப்படித்தான் மோகினி பிசி என்ன காலையில தாய் டோல்கேட்ல சேர்த்து விட்டுருங்களேன். முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டுல 50 பவனை களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி, பப்புன்காரனை எதிரியை பார்த்த மாதிரி முடிய மூஞ்சிய பாடுறா செருப்புட்ட முதிச்ச மணிப்பரிசு மாதிரி இப்படி முறைச்சு பாக்குறதுக்காண்டியே சில பேர் வருவாங்க. சில ஊர்கள்ல நாட ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. நம்ம ஊர் அப்படி கிடையாது, அருமையான கிராமம். வந்ததுல இருந்து எனக்கு ராமதாஸுக்கு நாடக நடிகர்களுக்கு அவ்வளவு வரவேற்பு. அண்ணே உள்ள உட்கார்ந்துக்க வேலை பண்ண டிரைவர் நாங்க பொங்கலை எல்லாம் நாங்க இந்த நடிகர் தான் வேணும் வேணும்னு ராமதாஸ் பொறுக்கி, ஜெயராசு பொறுக்கி, மதன்ராசு பொறுக்கி, கூலிச்சாமி பொறுக்கி எல்லாத்தையும் பிறக்கி எடுத்து போட்டிருக்காங்க. பிறக்கி கூலிச்சாமியை பொறுக்கின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. பிறக்கி எடுத்து போட்டிருக்கு இந்த நடிகர்கள். ஆமா, எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டேன். அப்புறம் காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த பப்புனை போட்டிருந்தா 2 டர்ன்னு பொழந்திருப்பாயா. இந்த டான்ஸை போட்டிருந்தா உள்பாவடைய புருண்டு கிழிச்சிருக்குமே. இந்த அவரை போட்டிருந்தா அந்த அப்படி பண்ணிருப்பாரு, இந்த இவரை போட்டிருந்தா இப்படி செஞ்சிருப்பாரு. எங்களை குறை பேசக்கூடாது. ஆகையினால நம்ம ஊர்ல யாரும் கொட்டைக்குள்ள வரமாட்டாங்க. அருமையான கிராமம். ஆகையினால சொல்றேன், இந்த நாடகம் என்பது ஒரு அரிய கலை. என்ன மனுஷன் உயிரோட வயிற்றுல இருந்து பிறக்கையிலேயே அழுதுகிட்டு தான் பிறக்கிறான், செத்து தூக்கிட்டு போகையிலேயே அழுதுகிட்டே தான் போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல மனுஷனாகப்பட்டவன் என்ன செய்யணும்? சிரிக்க கத்துக்கணும். ஏன் சிரிக்க சொல்றேன்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டேன். ஒரு நாளைக்கு எங்க ஊர்ல ஒரு நாளைக்கு காலையில 6 மாத்திரை சாப்பிடுறாரு, ராத்திரிக்கு 6 மாத்திரை சாப்பிடுறாரு. 1 மாசமா சாப்பிட்டு இருக்காரு. இந்த மாத்திரை சாப்பிட்டு நோய் குறையல. அந்த 1 மாசம் கழிச்சு நான் ஒரு ஐடியா சொன்னேன். நல்ல யூடியூப்ல நல்ல நகைச்சுவை காட்சிகளை பாருங்க, உங்க நோய் தீருமா தீராதான்ட்டு அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. அவர் 1 மாசமா இந்த நகைச்சுவை நடிகர்களை நாடகங்களை பார்த்திருக்காரு. அதே மாதிரி டிவியில வர்ற கலக்க அசத்த போவது யாரு, கலக்க போவது யாரு, இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்காரு. 1 மாசமா அவரா மனசு விட்டு சிரிச்சிருக்காரு. அவர் உடம்புல உள்ள நோய் அப்பவே போயிருச்சு. மனிதன் சிரிக்க கத்துக்கணும். சிரிச்சாத்தே அதுக்காக எந்த நேரமும் சிரிக்க கூடாது.
கூடாது. ஆமா, டோல்கேட்ல உட்காந்துக்கிட்டு நீனா இந்த ராமசாமிக்கு 2000 ரூபாய் தரணும், இந்த கணேசனுக்கு 3000 ரூபாய் தரணும், இப்படி சிரிச்சா லூஸ் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியில எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போதும் கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. நல்லா இருந்தாட்டேன் கடைசி வேடன் வர தொட்டிக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உலகம் 2025 செல்லு உலகம். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை தூதையில உட்காந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்டர்நெட், இமெயில், வாட்ஸ்அப், லூப் டிவி, யூடியூப் உட்காருங்க பங்காளி, யூடியூப், பேஸ்புக், கேலரி, இன்ஸ்டாகிராம், ஆமா இன்னொன்று வந்திருக்கு வீடியோ கால். இந்த வீடியோ கால் தான் நிறைய இன்னைக்கு இளைஞர்கள் ஆபத்துக்கு காரணமே. ஏதாவது ஓடிக்கிட்டு வீடியோ காலில் வச்சு என்ன, இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா இந்த வள்ளியர்மன் நாடகம் தூதையில் நடந்திருக்காது. முருகன் இங்க இருந்து வீடியோ கால் பண்ணுவாரு, அங்க வள்ளிக்கு பண்ணி 2 பேரும் உம்மா கொடுத்துட்டு தள்ளிட்டு போயிருப்பாங்க. எங்க நாங்கெல்லாம் ரோட்ல நிக்க வேண்டியதான். இந்த வீடியோ காலிட்டு என்ன இருக்குது, ஒரு பொண்ணை நிச்சயம் வச்சாச்சியா, ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் வச்சாச்சுன்னா ஒன்னு நேரடியா போய் பொண்ணுகிட்ட பேசு. 2 வீலர்ல போய்கிட்டே பேசுறேன். எப்படி? ஆமா, மிலிட்டரியில இருக்காரு, ராணுவத்தில் இருக்காரு. எங்க ஊர் பக்கத்தில் நடந்த உண்மை சம்பவம். கமுதிக்கு லீவுக்கு வந்துட்டேன். லீவுக்கு வந்து பொண்ணை நிச்சயம் வச்சாச்சு. வச்ச உடனே போய் நேரடியா பேச வேண்டியதானே. யமகா வண்டி, வண்டியில போய்கிட்டு ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டு, பேரே சரியில்லையடா, அந்த யமகா எம்மனுக்கு வாகனம். அந்த வீடியோ கால் வந்துருச்சு. அந்த அம்மா சும்மா அடக்கல, நிச்சயம் வச்ச உடனே முன்னு ஊரும் இருக்க. ஹலோ ஹலோ டார்லிங்,
மாமா சொல்லுங்க மாமா. என்னடா கருப்பா இருக்க மஞ்சள் பூசிக்குள்ளி? சரிங்க மாமா. மாமா வரல என்ன சோகமா இருக்கிய? ஆமா போங்க. சரி சரி நாளைக்கு வந்துடுறேன். சரி மச்சான். சரி இப்போ ஒன்று கொடுக்கவா? கொடுங்க. கொடுக்கவா? கொடுங்க. கொடுக்கவா? கொடுங்க மாமா. கொடுத்துட்டேன். அரப்பாடி லாரியில கொடுத்துட்டேன். 108ல தூக்கிட்டு போறாங்க. இது என்ன நடக்குது? நீ போயிடுற, அந்த பொண்ணு என்னாச்சு? அனாதையா போச்சா? பெத்த தாய் தாப்பையும் கோயில் தெருவில் நிக்கிறாங்களா? உன்னை என்னென்ன கனவு இருப்பாங்க? பெரிய ஆபீசரா பார்க்கணும், பெரிய டாக்டரா பார்க்கணும், பெரிய கலெக்டரா பார்க்கணும், பெரிய காவல்துறை அதிகாரியா பார்க்கணும். நம்ம மயனை படிச்ச வச்சு பெரிய அளவு கொண்டு வரணும் நினைச்ச கனவுலாம் போச்சு. எதுனால? இந்த செல்லுனால. இன்னைக்கு செல்ல எடுத்து பாருங்க. 70 வயசு கிழமை 7 வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. டீச்சர் மாணவனை நம்பி ஸ்கூலுக்கு போக முடியல, மாணவி வாத்தியாரை நம்பி ஸ்கூலுக்கு போக முடியல. நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிள்ளை இவங்க போட்டுறாங்க மார்க்கு. ஒரு பிள்ளையை 7 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாயா? உலகமா? அப்ப என்ன செய்யணும்? பெத்த தாய் தாப்பேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறத தவிருங்க. உங்க காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன். இந்த செல்லை இட்டு இன்னைக்கு +2 எக்ஸாம் நடக்குது, மார்க் குறைவானது காரணமே இந்த செல்லு தான். அது தயவு செய்து இந்த செல்லு வாங்கி கொடுக்காதீங்க. இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு யூடியூப்ல பார்த்துருவீங்க. இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற உலகத்திலையும் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாசாமிகளின் நாடக கலைதான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாதுன்னா. ஏண்டா நம்ம தூதை கிராமத்தில் ஒரு பெரிய ராஜ நடிகர் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிறந்த ஊரா பொன்னெடுத்த ஊரான்னு தெரியல. பொன்னெடுத்த ஊர். ஆமா. ஏன்னா நான் மதுரை சங்கத்தில் இருக்கல, இப்ப இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் மதுரை சங்கத்தில் இருக்கையில அவரு அண்ணே MSP கலைமணியை பார்க்கணும் அப்படின்னு வந்தாரு. நான் அப்ப அங்கே இருந்தேன். எதுக்குன்னு கேட்டா எனக்கு இந்த பென்ஷன் வரல தம்பி, அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்தார். அதனால இந்த ஏரியா தூதை மட்டுமல்ல, நம்ம திருப்புவன சரவணிங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பிறந்த ஊருங்க. நாடக நடிகர்கள் இங்க ஏமாற்ற முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல இந்த நாடகத்தை கொண்டு வரோம்னா சுறுசுறுப்பு கொண்டு வரணும். எதுக்கு சொல்றேன் மாப்பிள்ள? எதுக்கு? இப்ப இந்த பழனி மலைக்கெல்லாம் தைப்பூசத்துக்கு மாலை ஓட்டு போவாங்க தெரியுமா? அந்த கதையை நினைச்சா பெருங்கதரா. இந்த மாலை ஓட்டு போகையில சரி சாமியால வழி அனுப்புறதுக்காண்டி சொந்தக்காரவங்க வருவாங்க. அவங்க வர்றவங்க சும்மா போக மாட்டாங்க. நெத்தியில விபூதி வச்சு ஒரு 200 300 கொடுத்து எனக்கு ஒரு சித்தநாத விபூதி வாங்கிட்டு வாயா, எனக்கு ஒரு பஞ்சாமிரத டப்பா வாங்கிட்டு வா, எனக்கு ஒரு சிட்டுக்குருவி லேகியம் வாங்கிட்டு வா. அதுக்கு தான் அந்ததுக்கு. ஆமா, இந்த பாக்கெட்ல காசு நிறைஞ்சிடும். இந்த குருநாதர் இந்த சாமியெல்லாம் டோல்கேட் ரோட்ல நடைய பார்த்தா 3 வகை கூட்டு சாப்பாடை சாப்பிட்டு ஆரம்பத்தில் எப்படி நடப்பாங்க தெரியுமா? அந்ததுக்கு இந்த நடை எது வரைக்கும் இருக்கு? எது வரைக்கும்? இந்த கொடுத்த காசு செலவுலிய தொட்டிக்கு இருக்கும். உக்காலி கொடரோடு வரைக்கும் இருக்கு. கொடரோடு போன உடனே சாமியலுக்கு சொணக்கம் கொடுத்துரும். எப்படி? செலவுக்கு காசு இல்லையில. ஆனா குருநாதருக்கு மட்டும் கூலி சாமி நட குறையாது. ஏன் மச்சான்? இந்த சாமிய காசு பூரா அவர்கிட்ட மாட்டி இருக்கும்ல. வாடி மாப்பிள்ள முடிஞ்சா மலையில வந்து வாங்கிக்க. ஒவ்வொரு சாமியா சொல்லும், குருநாதரை என்ன கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, எனக்கு 2 நாளா நலிக்கி வைக்குது. கூட்டம் எப்படி பிடிச்சிருக்கேன். குருநாதர கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க, எனக்கு நீர் மஞ்சளா போகுது. 145 ரூபாய்க்கு எக்ஸ்பிரஸ் அடிச்சா மஞ்சளா தாண்டா போகும். குருநாதர சொல்லுங்க சாமி, கொஞ்சம் நின்று கூட்டிட்டு போங்க. எதுக்கு? எனக்கு குதி நரம்பு வலிக்குது அப்படின்ட்டு கொட ரோட்ல எல்லாத்தையும் சாமியை ஒண்ணு சேர்த்து அடிச்சு கூட்டி போவாரு. நட எப்படி? கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, கண்ணனுக்கு, குருநாதர அந்த புளியோதரை அவருங்க மறுபடி திங்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடி தின்னுட்டு மலைக்கா பேண்டுட்டு காலும் கழுவ மாட்டாங்க. ரோட்ல மயில் கல் இருக்குல்ல, அதுல கிலோமீட்டர் எழுதிட்டு மலைக்கு அடிச்சு கூட்டி போயிடுவாரு. மலையில போய் கீழே நின்றுகிட்டு பேசுங்க சாமிய. எப்படி? சாமி, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மலை 5 அடி ஒசந்திருக்கு. 6 அடி ஏண்டா? ஒழுங்கா விரதம் இருந்தா மலை உயராது. மலையில ஏறையில எப்படி அற வரா? அந்த கந்தன நக்கு, அந்த முருகன நக்கு, அந்த கடம்பன நக்கு. சாமி குருநாதரை நீங்க முந்துங்க, நான் பின்னாடி
பின்னாடி வர்றேன்ட்டு ரோப் காரில் போயிடுவாங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பு இருக்கணும். இது பரவாயில்ல, இது ஆம்பளைகளுக்கு சொல்றேன். சரி, என்ன பார்த்தா அன்பு தாய்மார்க நல்லா கேளுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போறேல, உங்களை எல்லாம் வெட்டாத அருவாலை வச்சு இங்க சிலுக்கு சிமிதா ஆட்டமா ஓடுற பஸ்ல ஏறிக்கிட்டு இங்க வாரியா புருஷங்காரன் கொத்தனார் வேலை பார்த்து 1800 ரூபாய் பஸ்ஸு கொடுக்க மேல்மருவத்தூர் போய் சொன்னா நீ டூரிஸ்ட் போடுற. ஏயா கோயிலுக்கு போறியா, நீ மெரினா பீச்சுக்கு போனையா? அந்த ஆட்டம் எப்படி ஆட்டம்யா? பஸ்ல அப்படி கூப்பிட்டா ஓடி வருவாளா? அது டிரைவர் திரும்பி பார்க்கணும்னு விட்டுட்டேன் வெளியில. மருவத்தூர் இப்படியா யார சொல்லிச்சு? என்ன அனுராதா கூட அப்படி ஆட முடியாதா? இதுல டிரைவர் வாழ்த்தி பாடுறது, ஏ டிரைவர் நான் டிரைவர், எங்க பஸ் டிரைவர், அவன் தாயில் கையை விட்டுட்டு ஆட பஸ் கவிழ்ந்துருச்சு. நல்லா எண்ணி பாருங்க தாயி, நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும், நம்ம புருஷன் நல்லா இருக்கணும். எப்படி நீ மேல்மருவத்தூர்னா மேல்மருவத்தூர் மட்டும்தான் போயிட்டு வரணும், டூரிஸ்ட் போடக்கூடாது. இதுல ஒரு வண்டி பாண்டிச்சேரி போயிருக்கு. சரக்கு விலை குறையா இருக்கு. வீட்டுக்காரரு நிறைய விலை போட்டு குடிக்கிறாராம். ஒரு பொம்பளை ஆள்கிட்ட கேட்கிறேன், அப்ப தீர்த்த வாங்கிட்டு வர்ற மாதிரி என்ன நடக்குது? தயவு செய்து இறைவனை கும்பிடுறவங்க மனசார கும்பிட்டு மனசார போயிட்டு வாங்க, அப்பதான் நல்லா இருப்பேன். நான் உங்களை சொல்ல வரல, வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்லயும் அனுப்பியிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. நாளை முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோடத்த நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடத்தை நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு, என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் தூதை கிராமத்தில் அருள்வாளிக்கும் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் 48வது நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக. குரோதி வருடம் மாசி மாதம் சூத்துல மச்சம் ஆக்கி விடுவீங்க. சுக்கில பட்சம் பூரா சிறங்கு திளம்பு. இவன் முத தாண்ட எப்ப 21ஆம் நாள் 5/3/2025 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் திருப்பாச்சேத்தி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் பிராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. வள்ளிருமண நாடகத்தை தயவு செய்து தாய்மார் எல்லாம் விடிய வரைக்கும் பாருங்க. ஆமா, அந்த வள்ளிருமணத்துல முருக வேஷம் வேலன் பார்த்திருப்பைய, வேடன் பார்த்திருப்பைய. நீங்க விடிய வரைக்கும் உட்காந்து பார்த்தா காலையில விருத்தன் ஒரு சீன். விருத்தன்னா பெரியவங்களுக்கு தெரியும், முருகன் கிழவை வேஷம் போட்டு வருவார். அந்த கிழவை உனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியணும்ல. கிழவை வேஷம் போட்டு வந்து வள்ளிய காதல் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்து முருகன் வள்ளி மாலை மாத்தையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்க திருமாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை ஊட்டியலும் நல்லா இருக்கும். இதை மனப்பூர்வமா சொல்றேன். கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறப்பேன், புத்திரஸ்தானம் கிடைக்கும். அதனால சொல்றேன், கண்டிப்பாக இந்த வள்ளிருமண நாடகத்தை பார்க்கணும். ஹரிச்சந்திர மயானகண்ட நாடகம் இல்ல, ஹரிச்சந்திரா கதை மட்டும் நடக்கும். சத்தியவான் சாவித்திரி இல்ல, சாவித்திரி கதை மட்டும் நடக்கும். பவளக்கொடி இல்ல, பவளக்கொடி கதை மட்டும் நடக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை மட்டும் நடக்கும். ஆனா வள்ளி திருமணம் என்பது எல்லா நாடகங்கள் பாட்டையும் எல்லா நாடகத்தையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் பேசுவதால் இந்த வள்ளி திருமண நாடகம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சியாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசி தன்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் ஆகிய சென்னை தென்னிந்திய நடிகர் சங்க நியமன செயற்குழு உறுப்பினர் ஆகிய உங்களையும் நட்சத்திரம் பெயர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆரைக்குடி மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற MK வல்லரசன் அவர்கள் இவர்களுடைய வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி உண்மை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் வைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தனி இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும் தமிழக மொழி ரசிகர்
மலை நிலையா இடம்பெறக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் அதிக வாக்குகள் பெற்று செயற்குழு உறுப்பினராக திகழும் நமது மதுரை மதிச்சயத்தைச் சேர்ந்த GM கலையரசி அவர்கள் இவர்கள் முறையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இதிகாச சுடர், பிராண புயல், இசை சொரூபமணி, முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆவேன் என்று ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கின்ற இன்னொரு காலம் என்னாச்சு? பிடிவாதமா இல்ல வாதமா பிடிவாதமா இருக்காரு உங்க ஐமான நட்சத்திரம். நாடக உலகிலேயே டாக்டர் பட்டம் பெற்ற முனைவர் வல்லாளப்பட்டி மாநகர் அடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களில் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாகும் தேடக்கூடிய மாதா பிதா குரு தெய்வமாக விளங்கக்கூடிய அர்மோனிய சக்கரவர்த்தி, அர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி வெங்கல குரலோன், நாடக உலகின் TMS என்று போற்றப்படுகின்ற செய்யாமங்கலமான இரண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை KR மும்தாஜ் அவர்கள், நடிகடா பொம்பளை KR ராமதாஸ் அவர்கள் இவர்கள் அர்மோனியமான் பின்பார் ஆணை புகழி ஆதி முதலானவனே பாடை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே முத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா. பிள்ளையாறு கோவிலுக்கு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு குளிக்கி மிடுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நட போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வரு வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா, இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா. எல்லாமே தொடக்கி எல்லாமே தொடக்கொடுத்து வேணும். எங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ, எங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ. பிள்ளையே பூசிக்கிட்டு சந்தையார கிண்டிவிட்டு அடிவேறு கட்டு பொங்கலிலே கண்டவனும் காக்கா கூடு கட்ட பார்த்துடனே இருக்குமணி அடி நன்றி நன்றி ரசிக பெருமக்களே, கைதட்டி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. ஆமா, சில ஊர்களில் பாருங்களேன் கைதட்டுக்கே யோசிப்பாங்க. கைதட்டுனா உங்க உடம்புக்கு நல்லது, எங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுத்தது மாதிரி. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை வைத்து வருகின்ற பசுமலை இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அன்பண்ணன் DV ஜெயம் அவர்களிடம் பயின்று பல விருதுகளை பெற்று இன்றைக்கு தமிழகம் வந்து பவனி வந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஐமான நட்சத்திரம் அஞ்சூர் நாடு தாய் கிராமமாக விளங்கக்கூடிய ஏனாதி கண்டெடுத்த எல்லா ஜெயராஜ் அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பி நந்தவேலா.
கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாடகம் பார்த்துருப்பீங்க. அந்த நாடகத்து மாதிரி பாருங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஆமா, ஒரே நடையாத்தியா இருக்கும். தொண்டைக்கன் இருக்கட்டும் இருக்கட்டும். 68 58 கொடுக்குறீங்க. நாங்க விடிய விடிய உழைச்சாலும் 45 தாண்டுறீங்க. இல்ல எங்க அப்பன் கோமனா ஒரு லேசா லைட் ஆஃப் ஆன உடனே பாத்தியா முய பிடிக்கிற லைட் மாதிரி எத்தனை பெரிய போச்சையா. நன்றி நன்றி நன்றி. மிருகத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்க அபிமான நட்சத்திரம் பெயர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகர நல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்கள் இவர் மடையில் பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
வாழோ கைதட்டிய அன்பு ரெண்டு அண்ணங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இசைக்கு அடிமைன்னு சொல்லிட்டீங்கல்ல. நீங்க மட்டுமல்ல, படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பு கூட மகிழ்கிற இசையை ஊதுனாத்தே ஆடும். அதான் பாட்டு போட்டு வச்சேன். இசையால் வசமாதார் இதயம் எது. இசைக்கு மயங்காது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், இசைக்கு மயங்கத்தே ஆகணும். நன்றி நன்றி. அருமையான வாத்தியம். சூப்பர் சிங்கரு. இந்த சரிகமபாலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு யோகாஸ்ரீ திவினேஷும் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எத்தனை கருவிகள் வச்சு வாசிக்கிறாங்க தெரியுமா? சுமார் ஒரு 70-100 கருவிகள் வச்சு வாசிக்கிறாங்க. இந்த நாளே பெட்டி மாதா, மிருதங்கம் பிதா, குரு ஆல்ரவுண்டு, தெய்வம் தாளம், இந்த 4 கருவிகளை வச்சு எங்களை எப்படி வேலை வாங்குறாங்க தெரியுமா? அதான் இசைக்கு மயங்காத உலகமே கிடையாது. இதே இசைஞானி இளையராஜா வாய்ச்சாரு. அந்த பாட்டுக்கு இப்ப என் தம்பி மதன்ராஜ் வாசிப்பார் பாருங்க. ஆமா, பெரிய வீட்டு பண்ணக்காரல அந்த சித்திர மாத்துல ஆத்துல அழகு இறங்கையில அந்த பாட்டுக்கு இசைஞானி முதல்ல ஒரு இசை கொடுத்திருப்பாரு. அந்த ஆரம்ப நடை, அந்த நடையை இப்ப இவர் வாசிப்பார் பாருங்க. பெரிய வீட்டு பண்ணக்காரன் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாருங்க. இது ஆரம்ப நடை. இந்த பாட்டு முடியல இசைஞானி கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த நடைய பாருங்க. இப்ப கொடுக்கிற காசு வாங்குற காசு உடல்ல சேரணும். போகக்கூடாது. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய லய சக்கரவர்த்தி, உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அமரர். அமரர் உயிரோடு இருக்காண்டா. நம்ம தாண்டா கொள்ளணும் அவனை. இல்ல இல்ல, அவங்க அப்பா இறந்ததை சொன்னேன். அப்படியா? உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள பரம்பவட்டியை சேர்ந்த லேட்டு. 4 மணிக்கு வந்துட்டியா? உங்க அபிமான நட்சத்திரம் எஸ்கே குடிச்சாமி அவர்கள் இவரமடையில் சின்சா. அவ்வளவுதான். 2000 ஜோலி முடிஞ்சு. 2500 ஏத்திட்டாங்களா? போலே போலே. அருமையான வாத்தியம். நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்ல போறேன். ஊமக்குத்து வாங்க போறேன். ஒருத்தர் விளங்காதவன் ஊமக்குத்தா காயப்படாம புதக்கு புதக்குன்னு துணியை வச்சு வதக்கு வதக்குன்னு குத்துறது. ஓ, இங்க ஒரு ஐட்டம் இருக்கா? அது வள்ளிடா. ராமதாஸுக்கு ராமதாஸ் கொடுத்துட்டா. ராமதாஸ் கொடுத்தா என் தங்கப்பில் இந்த இருக்காரு என் பக்கத்துலயா. மாத்திட்டு அடிச்சா கூட திருந்த மாட்டேன். ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல, இங்க வந்து விடுறா. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, உங்கள் அபிமான நட்சத்திரம் தொண்டைமான் புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதாசெல்வி அவர்கள் இவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. பகை ஒன்று
முள்ளிச்சு ஒவ்வொரு டான்ஸுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னே தெரியல. காரணம் என்னன்னா ஆம்பளை ஆளுக்கு பாட்டு போடல, பெண்களுக்கு தான் கவிஞர் கூட பாட்டு போட்டிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்கள் பூரா கொடுக்குற காசை அப்படியே செலவு பண்ணிடுறோம். பெண்கள் பூரா இன்னைக்கு சேமிச்சு வைக்கிறீங்க. 5 ரூபாயா கொடுத்து 10 ரூபாய் ஆக்குறது பெண்கள் தான். 10 ரூபாயா கொடுத்தா 20 ரூபாய் ஆக்குறது பெண்கள் தான். இந்த 20 ரூபாய் ஆக்குறது எப்ப மாப்பிள்ள? எப்ப நம்ம அப்பத்தா காலத்துல. இப்ப எல்லாம் கிடையாது. இந்த 20 ரூபாய் ஆக்கி எதுல கொண்டு போய் கொடுக்குறீங்க? லோன் காசுன்னு கொடுத்துறீங்க. ஊருக்கு லோன் வச்சுட்டாங்க. எப்படி? விடிவெள்ளி லோனு, சகாய லோனு. விடிவெள்ளி லோனுன்னு ஒரு லோன் வந்திருக்கேன். அது என்ன மச்சான் விடிவெள்ளி? மாப்பிள்ள லோன் வாங்கிடுவாங்க விடிவெள்ளிட்ட. ஆமா, விடியறதுக்குள்ள வாசலுக்கு முன்னாடி பாய விரிச்சு படுத்து கிடப்பேன். லோன் காசை கட்டுறியா, வீட்டை காலி பண்றியாண்டு. அடே அப்பா, இந்த லோன் காசு வாங்குற அன்னைக்கு இந்த குழு தலைவின்னு ஒரு தலைவி இருக்காங்கல்ல, அடே அப்பா பவுடர் அடிச்சு அந்த பேக்க தொங்க விட்டு இந்த பொம்பளை ஆளுகள்லாம் கூப்பிட்டு லோன் வாங்க போற அன்னைக்கு குரூப்பு சேலை வேணும். ஒரு குரூப்பு சேலை. ஆமா, கலெக்டர் வேலை பார்க்க போறது மாதிரி குரூப்பா லோன் வாங்க போறோம். 150 ரூபாய்க்கு ஒரு பேக்கு வேற தொங்க போட்டுக்கிறது. பேக்கு அடாதால அன்னைக்கு பார்க்கணும். அந்த லோனை வாங்கிட்டு 2 கிலோ ஆட்டுக்கறி, 1 கிலோ கோழிக்கறி, புருஷனுக்கு சாரதி வேட்டி, சாரதி சட்டை. ஆமா, கறி சும்மா சாப்பிட முடியாது. பக்காடி லெமன் ஊரா விட்டு காசு எப்படி போகுது பாரு. இவன் வாங்கி முடிச்சுட்டு 1 மாசம் ஆன உடனே பார்க்கணும். வந்துருவேன், லோன்காரன் வந்துருவேன். கதவை தட்டுவேன். கதவை திறந்தேன்னு, யார் நீங்க? யார் நீங்க? 2 லட்ச ரூபா லோன் வாங்க வந்தையா? யார் நீங்கிற? அப்ப முகம் தெரிஞ்சிச்சு. இப்ப தெரியலையா? லோனை கட்டுறியா இல்லையா? நான் வாங்கல. உள்ள ஒரு தூய்மை கடைக்கு படுத்து கிடைக்க அவன். தம்பு தாய்மார்களே, நம்ம புருஷன் எவ்வளவு வேலை பார்க்கிறாரோ 1000 ரூபாய் வேலை இருந்தா அதுக்கு தக்கன லோன் வாங்குங்க. வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. கடன்கிறது நம்ம உடம்புல வர்ற கோவிட்-19 கொரோனா மாதிரி அப்பப்ப வரும். வட்டி கட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டை வத்தாலும் கட்ட முடியாது. ஆமா, தயவு செய்து நல்லா தெரிஞ்சு லோன் வாங்குங்க. நன்றி நன்றி. அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒன்றிபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி மனசு வெட்டி வருகின்ற ஒளிவழி அமைப்பு ஸ்ரீ தனபாலன் ஆடியோஸ், இருப்பிடம் கொத்தங்குளம், உரிமை அன்பு தம்பி தனபாலன் அவர்கள். உலகமெனும் நாடகமேடையில் நான் ஒரு நடிகன், உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன். மிகப்பெரிய ஜானஸ்தே தனபாலன் ஆத்தாடி. அதுவும் தம்பி ஆபரேட்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தாளம் போடுறாரியா முழங்கால. நன்றி 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 நன்றி. ஸ்ரீ தனபாலன் ஒளிபெருக்கிக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி. தனபால் தம்பி ஒவ்வொரு இடத்தையும் குழாயும் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காரு ரவுண்டில். ஆமாம், அது ஒன்று போக சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார். சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லையிலே காதில் வந்து ஒருத்தன் ஊதுனேன். சேர்த்து ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுங்க. அட போடா, 8 பேத்துக்கு 8 வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்டா. நானும் ஆப்ரேட்டர் சாப்பிட மாட்டேன்டா. போடா. இல்லை இல்லை, நல்ல வீசாத சரக்கா வாங்கிட்டு வர சொல்லுங்க. இவன் இந்த மைக் செட்டை அமர்த்தி மிச்சம் பண்ற காசு அதில் கொடுத்துட்டு போக வேண்டியது. நன்றி. ஒன்று சேர்த்து சொல்லி உங்களுக்குமா? எனக்கு இல்லை, நான் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கொட்டக அமைப்புள்ள வட்டாரத்திலே கிடையாது. அருமையாக 66 பொந்துகளை தோண்டி 62 கம்புகளை ஊண்டி
வச்சு நோண்டி ஒன்னே நோண்டினாத்தான் சரியா இருக்கும். அந்த பிள்ளைய போய் நோண்டு 300 தட்டிகளை மேல ஓட்டு கீழே ஓட்டா நாய் இழுத்துட்டு போயிருமா. 400 மொச்ச பயிர்களை கட்டி மொச்ச கயிறு சிறந்த முறையில் கொட்டை அமைத்த அன்பு உள்ளம் நீங்க தானா? திருப்பாச்சேத்தியை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்கள் கொட்டை அமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நாங்க கொட்டை போட்டுருக்க பாருங்க பாடகம் மாதிரி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டு உண்மையிலே இவ்வளவு பறந்த மேக்கப் போடுறதுக்கு அருமையான இடம். கொட்டை அமைத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசுமோன் அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பு மற்றும் சேடி பரதேசியாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அன்பு நீங்க எப்படி எல்லாத்தையும் ரசிச்சீங்களோ என்னை தூக்கிய மாப்பிள்ள ராமதாஸ் பாடப்ப அதையும் கொஞ்சம் ரசிங்க. ஏண்டா மாப்பிள்ள டான்ஸ் கரப்பில் பாடினா ஏதோ மேப்படிக்கு இப்படி கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் உதவும். என்கிட்ட நடுப்படி இருக்கு. நாய் வேய்க்கெல்லாம் பாடுற ஆடு வரை ஆட்டும் ஆயிரத்தில் நாடும் ஆடு வரை ஆட்டும் ஆயிரத்தில் நாடும் கூடி வரும் கூட்டம் பள்ளி வரை வருமா வீடு வரை உறவும் வீதி வரை மனைவி காடு வரை இல்லை கடைசி வருகிறாரோ கடைசி வருகிறாரோ சேர்த்து ஒரு ரோக்கர் வாங்கிட்டு வர சொல்றான். இப்ப என்னமோ உள்ள வந்து பார்த்தாரு எலி நுழைஞ்சிருச்சா? இல்ல இல்ல எனக்கு பாடல மனுஷனா பிறந்த அத்தனை பேத்துக்காத எல்லாரும் இறக்கத்தான் போறோம். நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? பிறக்கும் போதும் அழுதுகிட்டான் பிறக்கும் இறக்கும் போதும் அழுதுகிட்டான் போறோம். இடையில் இருக்கு அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வீடு வரை சொந்த பந்தங்கள் வீதி வரை மனைவி கொல்லிக்கோட உடைக்க தொட்டிக்கு காடு வரை பிள்ளை மொட்டை போடுறதுக்கு வருவேன். கடைசி வரை யாரும் இல்ல எதுவும் வராது. சொந்த பந்தம் வராது மனைவி வரமாட்டா. ஆமா பிள்ளைய வரமாட்டாங்க. அருணா கூடி கயிறு கூட அத்திக்கிட்டு விட்டுருவேன். புதைச்ச உடனே இந்த மொட்டை ஓட்டையன் பாரு மயன் வரமாட்டேன் வீட்டுக்கு. எங்க அப்பா கையில ஒரு மோதிரம் கிடந்துச்சு பாருங்க. தோண்டி எடுத்து வந்தா பாப்பாங்க வராட்ட விரல வெட்டிடுவாங்க. அப்ப கல்லறை போகும் வரை சில்லறையை சம்பாதிச்சுக்க பணம் தான் ஜெயிக்குதுங்கிறேன் உலகத்துல. அப்ப என்ன போகும் தெரியுமா? ஒரு மனிதன் இறந்து போகையில அவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். நீங்க பிறருக்கு செய்ய வேண்டியதில்லை, பணம் கொடுத்து உதவ வேண்டியதில்லை, இல்ல பொருள் கொடுத்து உதவ வேண்டியதில்லை. உன் நினைவு இருக்க தொட்டிக்க வீட்டுக்கு முன்னாடி தூதையில ஒரு மரத்தை நட்டு வைங்க. செத்து தூக்கிட்டு போவையில இன்னார் நட்ட வச்ச மரம்டா அப்படின்றவேன். அப்ப இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர்கள் யார் என்று கேட்டால் ராமேஸ்வரம் பேய்கருவில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. நாடக உலகத்துக்கு வந்து 27 வருஷமா ஐயா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உயிரோட இருக்கையிலையும் இறந்த பின்னாடியும். அதே மாதிரி மருதர் ஒரு புகழை பாட சொல்றீங்களே அவர் மாதிரி வாழ கத்துக்கறணும். வீரனா வாழுங்க, ஒழுக்கத்தோட வாழுங்க. அவர் குருவூசைக்கு குடிச்சிட்டு போக வேணாம். ஒரு வாரம் காப்பு கட்டி போங்க. இதான் மனுஷன். ஒரு மாசம் நம்ம தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கோம்ல, ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருக்கும்ல,
அதே மாதிரி மாமன்ன மருதனுக்கும் தெய்வீக திருமகனுக்கு குடிச்சிட்டு பைக்கில் 3 பேருக்கா போற சொல்லுது, ட்ரிபிள்ஸ் போய் சொல்லுச்சா? காப்பை கட்டி. ஆமா, எத்தனை ஆறு படை வீடு முருகனுக்கு. நம்ம நினைக்கணும் 7வது படை வீடு அவங்கள நினைக்கணும். நினைச்சு போனாத்தான் அந்த பாட்டு பாடுனதுக்கு நம்ம மனசுல நம்ம சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இந்த தூதையில நம்ம பெட்ரோலுக்கு சொல்ல வரேன். நீங்க ஃபார்மர் விவசாயம் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல சென்ட்ரிங் வேலை பார்த்தாலும் சரி, உலகத்துல எந்த மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் எந்த காசு வேணா நம்மளை காப்பாத்தாது. என்ன காப்பாத்தும் தெரியுமா? அவன் படித்த கல்விதான் காப்பாத்தும். அப்ப என்ன செய்யணும்? பிள்ளைகளை படிக்க வைங்க. 10வது 12வது படிக்கிற மாணவிகளை, என்ன பெத்த தாய்மார்களே, ஒன்னு தாய்மார்கள் பஸ் ஏற்றி விட்டுவாங்க, இல்லாட்ட கூட பிறந்த அண்ணன் தம்பி ஏற்றி விட்டுவாங்க. இன்னைக்கு உள்ள உலகம் அப்படி உள்ள உலகமா இருக்கு. அப்ப தூதையில 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய ராஜ நடிகர் அன்பு சகோதரர் MK வல்லரசன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய நீங்க எந்த நடிகராக இருந்தாலும் எந்த நாடகமாக இருந்தாலும் வல்லரசை நாடுங்கள். சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு மாப்பிள்ள என்ன ஹோட்டலு? சுல்தான் ஹோட்டல். அருமையான சாப்பாடு. வாங்கிட்டு வந்த புரோட்டாவை மறந்துட்டு வந்து மறுபடியும் கொடுத்து விட்டாங்க. ஆமா, குமார் எடுத்துட்டான், போட்டோம்னு வந்துட்டேன். இங்கே எடுத்து நானும் ராமராஜ் மாக்கிற 1 போட்டம் இருக்கு, 2 போட்டம். உணவளித்த தூதை கிராம பொதுமக்களுக்கும் நமது மாமன்னர் மதுபாண்டியல் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவர் வருக வருக என வரவேற்கும் தூதை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மாமன்னர் வருகிற புகழை பாடிவிட்டு எங்கள் கலைப்பணி அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடைய வம்சமையா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமான் தாரையா, அவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து தாரையா. அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடைய வம்சமையா, அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடைய வம்சமையா, சிவகங்கை ஆண்டி வந்த சீமான் தாரையா, சின்ன மருந்து பெரிய மருந்து தாரையா. அண்ணன் தம்பி சிங்கமையா, அகமுடைய வம்சமையா, சிவகங்கை ஆண்ட சீமான் தாரையா, சின்ன மருந்து பெரிய மருந்து நன்றி
சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் கடையிலே சந்தன சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் கடையிலே தன்னந்தனியாக தைரியமா வந்த சங்கதி என்ன உள்ள அடி சங்கதி என்ன உள்ள சந்திர கோரிக்கை நம்பிர மாதிரி சந்தன சோலையிலே நட்டனடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் கடையிலே அவர் பிறந்தது மதுரை அவர் பிறந்தது மதுரை உசிலப்பட்டி பக்கம் செய்தி பட்டியாகும் பாப்பாவுக்கு ஒரு புரியும் ஏயா இந்த பின்னலே அவர் பிறந்தது மதுரை உசிலப்பட்டி பக்கம் செய்தி பட்டியாகும் பாப்பாவுக்கு ஒரு புரியும் ஏயா இந்த பின்னலே இவர் பேர பெண்ணை கண்டு பாதையிலே பேசுவது வாழும் தப்பையில் பேசுவது வாழும் இவர் பேர பெண்ணை கண்டு பாதையிலே பேசுவது வாழும் தப்பையில் பேசுவது வாழும் இதங்கிற ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன கோயிலே நட்டனடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் சின்னத்தானாக என்ன உனக்கு தெரியாது என்று வரும் பாண்டிய நாடு சிவகங்க நகரம் அங்கு வந்த தேவர் குலச்சிலரம் சின்னத்தானாக என்ன உனக்கு தெரியாது என்று வரும் பாண்டிய நாடு சிவகங்க நகரம் அங்கு வந்த தேவர் குலச்சிலரம் சின்னமானது பெரிய நானே